பிளவுஸுக்கு 41 சைஸ் பிளவுஸுக்கு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணலாம், எல்லா அளவும் பட்டி எப்படி அளவு எடுக்கலாம் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். இந்த வீடியோல பார்க்கலாம். இதுதான் அளவு பிளவுஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, சுற்றளவு எடுத்துக்கணும். 20 அரை வருது. 20 அரை பாதி 10.25 வச்சு நம்ம பேக் சைடு உள்ளதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, 10.25 கூட 1.25 சேர்த்து 12 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு உள்ளது ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு உள்ள கட் பண்ணுவோம். இப்போ பேக் சைடு உள்ள கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இதோட சுற்றளவு எவ்வளவு மட்டும் பார்க்கணும். உயரம் கூட பார்க்க வேண்டாம், ஃப்ரண்டுக்கு உயரம் பார்க்க வேண்டாம். சுற்றளவு 12, 10.25 கூட 1.25 சைடு ஜாயிண்ட்டுக்கு தேவைப்படும்ல, அதுக்கும் சேர்த்து 12 தான் வச்சிருக்கேன். அதே 12 தான் நாங்க பாருங்க மடிச்சு டபுளா மடிச்சு 12 வச்சிருக்கேன். ரெண்டும் ஒரே அளவு தான் இருக்கணும். இது நேர் கட்டிங் தான், அதனால ஒரே அளவு. கிராஸ் கட்டிங்னா துணி எக்ஸ்ட்ரா வரும். இனி நம்ம பேக் சைடு உள்ளது மார்க் பண்ணி எல்லாமே அளவெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இந்த பீஸ் அப்படியே அதுக்கு மேல வச்சா போதும். பேக் சைடு நம்ம கட் பண்ணிட்டாலே ஃப்ரண்ட் சைடு ஈஸியா இருக்கும். இந்த துணி மடிக்கிறதும் கரெக்டா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படியே வச்சிருங்க. நேர் கட்டிங் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்காது. நம்ம அப்படியே வச்சாச்சு பாருங்க. இது எப்படி பேக் சைடு இருக்கோ அதை அப்படியே நீங்க மார்க் பண்ணிடலாம். இது எப்படி வரைஞ்சி வச்சிருக்கோம் பாருங்க, பேக் சைடு உள்ள கை ஆம்ஹோல் அதை அப்படியே வரைஞ்சிடலாம். இது சைடு ஜாயிண்ட்டுக்கு அதையும் மார்க் பண்ணிடலாம். கீழே பாருங்க இவ்வளவு இடம் வருது, அதையும் உயரத்தை அப்படியே மார்க் பண்ணிடலாம். பேக் சைடு நான் கழுத்து வரைஞ்சி வச்சிருக்கேன், கட் பண்ணல. நீங்க அதனால இந்த ஷோல்டருக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிருங்க. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த ஷோல்டருக்கு பாருங்க, இதை அப்படியே தூக்கிட்டு அந்த இடத்துல மார்க். இவ்வளவுதான். இந்த ஏன் இதை கட் பண்ணாம வச்சிருக்கேன்னா, இந்த கழுத்து எம்ப்ராய்டிங், அதனால இது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இப்ப நம்ம இதை கட் பண்ணிட்டோம்னா எனக்கு இதுல தைக்கிறது கஷ்டம்னால நான் கரெக்டா வரைஞ்சு மட்டும் வச்சிருக்கேன், ஆனா கட் பண்ணல. நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இது தேவையும் இல்லை, இதோட உயரம் அது தேவையும் கிடையாது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ இந்த ஷோல்டருக்கு நேரா கீழே மார்க் வச்சாச்சு, அவ்வளவுதான். இது எடுத்துடலாம், இதுக்கு வேலை முடிஞ்சு. இனி நம்ம அளவு பிளவுஸ் வச்சுதான் இது மார்க் பண்ண போறோம். பிளவுஸுக்கு ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணும்போது அழிவுக்கு பக்கம் இருக்க கொக்கி பீஸ் பக்கம் தான் நம்ம எடுக்கணும். இப்ப இதுல நமக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுல இப்படி ஒரு லைன் போட்டு வச்சுடுங்க. இது ஏன் நான் இப்படி உங்களுக்கு சொல்லி தரேன்னா, எல்லாருமே பழகணும், எல்லாருக்கும் புரியணும். நம்ம பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கறது வேற, நம்ம ஒரு வீடியோவா போட்டு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது வேற. பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தா இதுல ஒரு 1/4 இன்ச்சுன்னு நம்ம சொல்லலாம், உங்களுக்கு புரியும். அதனால 1/4 இன்ச்சு இது தையலுக்கு விட்டாச்சு. பாத்துருங்க. பேக் சைடு உள்ளதை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு லைன் தான் நான் போட்டிருக்கேன். இந்த தையலுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு இதுல வரமுல 1/4 இன்ச்சு தையல், அது மட்டும்தான் ஒரு லைன் போட்டிருக்கேன். வேற எல்லாம் பேக் சைடு உள்ள அளவுதான் இருக்கு. இனி இந்த துணியை எப்படி மார்க் பண்ணணும்னு பாருங்க. ஃப்ரண்ட் சைடே வச்சுதான் மார்க் பண்ணணும். ஷோல்டர் இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணிருங்க. 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிச்சா, இந்த மார்க் பண்ண இடத்துலதான் இந்த ஷோல்டரை வைக்கணும். இப்படி வைக்கும் போதே உங்களுக்கு அந்த அளவு கரெக்டா வந்துருச்சா. இந்த லைன்ல இந்த அழிவு பக்கத்தை வைக்கணும், இந்த ஷோல்டர்ல இந்த கழுத்தை வைக்கணும். இப்படி வச்சுதான் நான் பேக் சைடு மார்க் பண்ணேன். அதனால இந்த கழுத்தை வச்ச உடனே கரெக்டா அப்படியே உட்காந்துருக்கு பாருங்க. நம்ம கழுத்துக்கு வச்சோம் பார்த்தீங்களா, கரெக்டா 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிருக்கோம். இது மடிச்சு வச்சிருக்கனால 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணது அப்படியே இருக்கு. அதே மாதிரி இந்த பாருங்க, ஆம்பூர் சைடு நம்ம கை ஜாயிண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணினா அது அப்படியே இருக்கு. நம்ம பேக் சைடுல கரெக்டா மார்க் பண்ணிட்டோம்னா இதுல ஒரு வேலையே ரொம்ப இல்லை. கரெக்டா நம்ம வச்ச உடனே நமக்கு தெரிஞ்சது கரெக்டான அளவு அப்படின்ட்டு. இதுல இது மார்க் பண்ணக்கூடியது இந்த ஃப்ரண்ட் கழுத்து கொஞ்சம் ஸ்கொயரா இருக்கு. இதுவும் நம்ம இப்படி கட் பண்ணக்கூடாது, பிளைனா இருந்தா கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கழுத்தை பாருங்க, இதுல
பத்தியெல்லாம் இது நம்ம அந்த அளவு பிளவுஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணோம்னா இதுல தைக்க முடியாது. இது வந்து வளைவா வந்திருக்கு. அதனால இப்படி கட் பண்ணாம நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம எப்ப வளைவு கொடுக்கணும் அப்படிதான் நம்ம வளைவு கொடுக்கணும். இதுல ஒரு மார்க் வச்சுட்டு அப்படியே வளைச்சுக்கலாம். இவ்வளவு கேப் இருக்கட்டு 2 இன்ச்சு 4 இன்ச்சு இந்த இதுல நம்ம கட் பண்ணா தைக்கும் போது இங்க வந்துடும். அப்படியே மார்க் பண்ணி வச்சிருங்க. ஆனா கட் பண்ண வேண்டாம், மார்க் பண்ணி மட்டும் இருக்கட்டும். மாடல் இல்லைன்னா இதை கட் பண்ணணும். நீங்க கட் பண்ணும்போது இதைதான் கட் பண்ணணும். நான் தான் கட் பண்ணாம தான் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லி வரும்போது நான் எல்லாம் கிளியரா சொல்லி வந்துருவேன். நீங்க அதுபடியே உங்களுக்கு பிளவுஸ்ல கட் பண்ணிக்கலாம். இனிமே வந்து இங்க ஒரு அளவு பட்டிக்கு ஒரு ஜாயிண்ட் வரும். அந்த ஜாயிண்ட மட்டும் மார்க் பண்ணுங்க. அப்படி இல்லையா கரெக்டான அளவு உங்களுக்கு மார்க் பண்ணணும்னா பட்டிக்கு கீழே அந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, அது கீழே ஒரு அழிவுக்கு இருக்கும், அதுல மார்க் பண்ணிக்கிடுங்க. இப்ப இதுல மார்க் பண்ணீங்கன்னா பட்டி ஜாயிண்ட்ல மார்க் பண்ணா நீங்க இந்த ஒரு டாட் பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டிய வரும். அது இந்த கீழே ஒரு அழிவுக்கு ஒரு பட்டி கீழே கண்டிப்பா ஒரு அழிவுக்கு எல்லாருக்குமே இருக்கும். இல்லாத பிளவுஸே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மார்க் பண்ணா நீங்க அளவு பார்க்க வேண்டாம், இந்த அளவே எடுத்துக்கலாம். நான் வந்து 2 மெத்தட்ல உங்களுக்கு நான் சொல்லி வரேன். இப்ப நமக்கு இந்த அளவு பிளவுஸை எடுத்துடலாம். எடுத்துட்டுங்க பாருங்க, இது நமக்கு 12 இன்ச்சு இருக்கு. இது நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். மேல இருக்குது இந்த அளவு எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். 11 இருக்கு. இதுல 11 இருக்கு. இது 1 இன்ச்சு கூட இருக்கு. இப்ப நீங்க மேல பட்டி ஜாயிண்ட் எடுத்துட்டு அளவுக்கு எடுத்தீங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே மார்க் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கீழே நீங்க மார்க் பண்ணீங்கன்னா அந்த அளவு இந்த அழிவுக்கு இருக்கலாம், கொக்கி பக்கம் கொக்கி இருக்க இடத்துல நீங்க மார்க் பண்ணீங்கன்னா இந்த அளவை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 2 அளவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால நம்ம கீழே உள்ள அளவு தான் நமக்கு தேவை. கீழே உள்ள அளவு தான் பட்டி ஜாயிண்ட்டுக்கு கீழே உள்ள அழிவுக்கு இருக்கும் பாருங்க, அந்த அழிவுக்கு இருக்க இடத்துல உள்ள மார்க் தான் நமக்கு தேவை. அப்போ 12. இதே 12 நீங்க இந்த பக்கமும் வைங்க. அரை இன்ச்சு கூட கீழே கூட வைக்கலாம், 12.5 கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடுல கொஞ்சம் ஒரு அரை கூட இருந்தாலும் ஒண்ணும் இல்லை, கூட இருந்தாலும் ஒண்ணும் இல்லை. அது இங்க இருக்க அளவு அப்படி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா அளவு பிளவுஸ்ல அளவை பார்ப்போம். இத 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருப்பாங்கல்ல, நமக்கு வந்து 14.5 தான் உயரம். இந்த 2 இன்ச்சு இருக்குல்ல அந்த இடத்துல உயரத்தை ஒன்னும் கணக்கு பண்ண 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சு மடிச்சு தைக்கிறதுக்குள்ளது பேக் சைடு உள்ள அளவு தானே நம்ம அப்படியே மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப 2 இன்ச்சு தையலுக்கு அதுல விட்டு தானே நான் மார்க் பண்ணிருப்போம். அந்த 2 இன்ச்சை நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த சைடு அப்படியே பிடிச்சு விடுங்க. இங்க பாருங்க, இப்படி இந்த சைடு காட்டி தரேன். ஜாயிண்ட் இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கு அடிப்பகத்தை கொண்டு இதுல வைங்க. நம்ம 2 இன்ச்சு மடிச்சது பண்ணுறோம் அதுல வைங்க. வச்சுட்டு இது இந்த இடத்துலதான் வருது. இது ஏன் இந்த இடத்துல இவ்வளவு கேப்ல வருதுன்னா இங்க ஒரு டாட் பிடிச்சிருக்கு பாருங்க, அதனாலதான் இவ்வளவு கேப் இருக்கு. இது வந்து அரை இன்ச்சு இருக்கும். இந்த அரை இன்ச்சு நம்ம பிடிக்கும்போது கரெக்ட் ஆயிரும். அதனால நீங்க இந்த அளவெல்லாம் போட்டு நீங்க குழப்பாம இதே அளவு போதும் உங்களுக்கு. இந்த பக்கம் எத்தனை இருக்கோ 12, அதே 12 வச்சிருங்க. 12 வச்சாச்சா? இனி சென்டர்ல மட்டும் ஒரு அளவு எடுக்கணும். அது பிளவுஸ் அளவு இருக்கணும். பிளவுஸ்ல தான் பார்த்து இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண, டேப் எப்படி வைங்க. இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 4 இன்ச்சு இருக்கு. 4ல பாதியில வைங்க. ஒரு மார்க் பண்ணிருங்க. அப்படி கீழே வரைக்கும் இந்த லைனா மார்க். இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 4.5. அதே 4.5 இங்கேயும் வைங்க, கீழே வைங்க. இப்ப நம்ம இதுல சென்று பார்த்தோம், இதுல ஒரு மார்க் வச்சோம். அப்புறம் இது எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்த்தோம், 4.5 இருக்கு. அதே அளவு இங்க கீழே கொண்டு 4.5 வச்சிருக்கோம். இப்ப இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் வந்து அவங்களுக்கு மெயின் டாட் பிடிக்கக்கூடிய இடம். இந்த லைன்ல தான் நமக்கு மெயின் டாட்டே வரும். இனி கரெக்டான சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டு இங்க பாருங்க, இது ஷோல்டர் இருக்குல்ல, அதை மடக்கிடுங்க. அப்படி 2 மடக்கிட்டு
அடிப்பக்கம் மெயின் டாட் பாருங்க, அதையும் ஒரு கையில பிடிங்க. ஃபர்ஸ்ட் இதை பிடிங்க. அந்த எது வரைக்கும் நம்ம பிடிச்சு விட்டுருக்கோமோ அது வரைக்கும் உள்ளதா இருக்கும் நிப்பிள் பாயிண்ட், அதுக்கு பேரு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைன்ல தான் வைக்கணும். இந்த லைன் போட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன்ல மேல இருந்து வச்சுட்டு இந்த நிப்பிள் பாயிண்ட் எந்த இடத்துல வருதுன்னு பார்ப்போம். என்ன இருக்குது, இந்த மெயின் டாட்டுக்கு மேல இருக்கான்னு தெரியுமா, அதுதான் நிப்பிள் பாயிண்ட். தெரியாம நீங்க எதுன்னு தெரியாம இருந்தோட இந்த டாட்டினோட உயரம் மேல இருக்க தெரியுமா, அது அதுல ஒரு மார்க் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த துணியா கைய பிடிச்சிட்டு இழுக்கணும். இதுக்கு உயரம் பார்க்கணும்ல, அதுக்கு இந்த இடத்துல கட்டிங் தெரியும், அந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுடுங்க. இதை நம்ம இப்ப எவ்வளவு இருக்குன்னு நடந்து பார்ப்போம். இது நமக்கு 14 இருக்கு. இதுக்கும் நம்ம இப்ப லைன் போடணும். இங்க பாருங்க, இப்ப கீழே இருக்க லைன் இருக்குல்ல, அதை இதுல கொண்டு சேர்க்கணும். இப்படி சேர்த்துட்டு இந்த பக்கம் ஒரு மார்க் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இந்த அளவு எடுத்துறாங்க. இது நம்ம 2 இன்ச்சு கட் பண்ண கூடாது. இது இந்த சைடு 12 சொல்ல அது அதுல அப்படியே கொண்டு சேர்த்தணும். இவ்வளவுதான். இப்படி வந்துட்டு இப்படி போடணும். இவ்வளவுதான் இதுக்கு தட்டி வரையக்கூடியது. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த லைன் எப்படி போடுறோம்னா, புரியலன்னு கூட ஒரு டைம் சொல்லி தரேன். இதுல ஷோல்டர்ல பாதி 4 இருக்கு ஷோல்டர், அதுல பாதி 2 வச்சோம். அப்ப இந்த லைன் கீழே வரைக்கும் வரணும் இல்லையா, அப்ப கரெக்டான அளவு. நம்ம சும்மா அங்க 2 வச்சு அப்படி கரெக்ட் கிராஸ்ல கூட நம்ம விட்டுருவோம், அப்ப நமக்கு அளவு தெரியாது இல்லையா. அதுக்காக என்ன பண்ணனா, அதுக்கப்புறம் இதுல பாதியில ஒரு மார்க் பண்ணிட்டு இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 4.5 இருக்கு. அப்ப அப்படியே கொண்டு வந்து இங்கேயும் 4.5 வச்சோம். அந்த 4.5ல தான் லைன் போட்டுருக்கோம். அப்படியே லைன் போட்டுருக்கோம், ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு அதுல இருந்து பட்டிக்கு இந்த மெயின் டாட்டுக்கு உயரத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இனி இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டனால இங்க பாருங்க, இது ஒரு இந்த சைட்ல லைன் கூட போட வேண்டாம். இந்த ஒரு எண்ட்ல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு. இது எதுக்குன்னா ஆம்போல் சைடு சுருக்க வரும், அதுக்காக கொஞ்சம் இடம், ரொம்ப இடத்தெல்லாம் போட்டு இழுத்துட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு இழுத்து பிடிச்சிடும் இந்த இடத்துல. அதனால ரொம்ப வைக்க கூடாது. நம்ம வந்து இது பேக் சைட்ல உள்ள அளவு, அதுல இருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணா போதும். இப்ப நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இதை நம்ம ஓபன் பண்ணி விட்டுறலாம். இந்த சென்டர் லைன் போட்டுக்கும் பார்த்தீங்களா, இதுல இருந்து 1.5 இன்ச் வைங்க. இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச் வைங்க. 40க்கு மேல போனாலே 1.5 இன்ச் வைக்கணும். இதே கிராஸ் கட்டிங் ஆனா 1.25 போதும். இதுல இருந்து ஒரு 3 இன்ச் மேல மார்க் பண்ணுங்க. இந்த லைன்லயே தான் மேல 3 இன்ச் மார்க் பண்ணுங்க. இந்த 1.5 இருக்குல்ல, இந்த 1.5க்கு ஒரு லைன் போட்டுருங்க. அப்படி இந்த 1.5க்கும் ஒரு லைன் போட்டுருங்க. இது நமக்கு உங்களுக்கு மெயின் டாட்னு தெரியும். அடுத்து இந்த டாட் இதை கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது சைடு ஜாயின் பண்ணக்கூடிய பிள்ளை நம்ம அதை கட் பண்ணி விட்டுலாம். இனி மெயின் டாட் மட்டும் தான் நம்ம 1.5 வச்சு மார்க் பண்ணி, இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 மார்க் பண்ணிருக்கோம். அடுத்து இந்த கேப் எவ்வளவு இருக்கு பாருங்க, 3 இன்ச் இருக்கு. இது கரெக்டா இருக்கும். இதுல இருந்து இந்த மெயின்ல இருந்து நம்ம 1.5 வச்ச உடனே மீதி இருக்கிறத நம்ம அளந்து பார்க்கும்போது 3 இன்ச் இருக்கு. இது நமக்கு தையலுக்கு போட்ட அளவு, தையலுக்கு போயிடும். அது போக 3 தான் வருது. இது 3 இருக்கா, இது 3 இருக்கா, அதே போல இது 3. 40க்கு மேல உள்ளவங்களுக்கு 3 இன்ச் வைங்க. ஒரு 40க்கு மேல 46, 48, 50ன்னு வந்துருச்சுன்னா
இந்த அளவு 3ன்னு இருக்கிறது 3.5. அதே மாதிரி இந்த அளவையும் 3.5 கூட்டிருங்க. இதையும் 3.5, ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருங்க. அது இல்லாம ஒரு 46 சைஸ் வரைக்குமே இந்த இது போதும். இந்த கேப் 3, இது 3, இந்த உயரம் 3, இது போதும். இதே அளவு போதும். இப்ப நமக்கு 41 சைஸ் தான். ஆனா குண்டா இருக்கவங்களுக்கு எல்லாமே செஸ்ட் பெருசா இருக்கும். அதனால நம்ம இப்படி போடும். அதே ஒரு வேளை ஒல்லியா இருந்தாங்கன்னா நீங்க ஆளை பொறுத்து இதை கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு 1.25 வச்சுக்கலாம். இந்த டாட் தான் மெயினா எடுத்துக்கொள்ளக்கூடிய டாட்டே இதுதான். அதனால இந்த டாட்டை நீங்க கரெக்டா தைச்சா மட்டும்தான் இந்த வேற உள்ள டாட் எல்லாம் கரெக்டா வரும். இது நீங்க கரெக்டா தைக்காம இதெல்லாம் நீங்க எப்படி தைச்சாலும் அந்த கப் ஷேப் கரெக்டா வரவே வராது. அதனால மெயினா இதை மார்க் பண்ணுங்க. அதுக்காக தான் நம்ம இதுல பாதிக்கு நேர லைன் போட்டோம். இந்த அளவு எவ்வளவு வந்தாலும் அதுல பாதியில லைன் போட்டு அந்த லைன்லயே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்லி தந்தது அதுக்காக தான். இனி இதுல இந்த டாட் இது அளவு பாருங்க, இது 5.5 இருக்கு. நீங்க அதை அப்படி டேப்பை மடக்கினா போதும். அப்படியே டேப்பை வச்சுட்டு அதை மடக்கினாலே கூட போதும். இதுல பாதி. இப்போ இந்த மார்க் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கு இந்த பக்கம் 3 எடுங்க. இந்த லைன் எடுக்க வேண்டாம், அது நம்ம தையலுக்காக விட்டதில்ல 3. எல்லாமே உங்களுக்கு ஒரு 3 அப்படி சொல்லி தரும்போது உங்களுக்கும் கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதுவும் 3 நம்ம வச்சாச்சு. இனி உங்களுக்கு இந்த டாட் தெரியாது. அதுக்கு என்ன பண்ணோம், ஸ்கேல்னாலும் சரிதான், டேப்புனாலும் சரிதான் வச்சுக்கிடுங்க. இந்த லைன் இருக்கு பாருங்க, இந்த லைன்ல அப்படியே டேப் வைங்க. டேப் வைக்கும்போது இந்த எண்டு வரைக்கும் வரணும். இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த இடம் தான் அப்போ உங்களுக்கு பிடிக்கக்கூடிய இடம் இதுதான். இதுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த டாட்ல இருந்து அங்க அந்த பக்கம் வரும், நேரா ஆப்போசிட்ல தான் வரும். இப்ப இதுக்கு நேரம் நம்ம லைனை போட்டாச்சு. இது இப்ப எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியணும். நம்ம அளவு பிளவுஸ் இருக்க அளவு கூட எடுக்கலாம். இந்த டாட் இருக்கு பாருங்க, இந்த டாட் என்ன இருக்கு, இதுக்கு உயரத்தை பார்ப்போம். கரெக்டா டேப் வச்சுட்டு மூன்றரை 4க்கு ஒரு பாயிண்ட் குறைவா இருக்கு. நம்ம 4 கூட வச்சுக்கலாம். 4 நம்ம 4 மார்க் பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா இந்த இதுக்கு இருக்கு பாருங்க, இப்படி சென்டர் பார்த்து கூட வைக்கலாம். இந்த ஜாயிண்ட் சென்டருக்கா இதுல இருந்து 2 இன்ச்சு இப்படியும் மார்க் வைக்கலாம். இது கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு, அதுவும் ஒன்றும் தப்பு ஒண்ணும் வராது. வேணா கொஞ்சம் ஷார்ப்பா வரும், அவ்வளவுதான். வேற ஒரு தப்பு இதுல வராது. கொஞ்சம் ஒரு 1/4 முன்னாடி வந்தாலும் தப்பு வராது. அது எவ்வளவு வரும் பாருங்க, 3.5. இது 3.5 இருக்கு, இது ஒரு 3.25 இவ்வளவுதான் வரும். ரொம்ப வித்தியாசம் எல்லாம் வராது. அதனால இந்த கேப் இடைவெளி 2 இன்ச்சு வச்சாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா ஒரு 4 இன்ச்சுக்குள்ளாடி வைங்க. 3.25, 3.5, 4 இந்த 3 அளவுக்குள்ள வைங்க. 3.5க்கு மேல 4க்குள்ளாடி நீங்க இந்த உயரத்தை வச்சிடணும். இல்லைன்னா அளவு பெருசா அளந்தோம்ல, அவங்க தரக்கூடிய அளவுல அளந்து கூட வைங்க. இப்ப நம்ம எல்லா அளவும் நம்ம மார்க் பண்ணி வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நீங்க இதை கட் பண்ணி விட்டுலாம். இதை கட் பண்ணி விட்டா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இந்த இடத்துலதான் நீங்க பிடிக்கணும். தையல் விட்டது போக 3 இன்ச்சு. இதுல நீங்க ஒரு பெரிய ஊசி இருந்தா ஒரு குத்து குத்திருங்க. குத்தினீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். அப்போ நமக்கு உங்களுக்கு இதை நம்ம கட் பண்ணி விட்டோம் தெரியும். இது தெரியாம அழிஞ்சிட்டு தான் உங்களுக்கு தெரியாது. நீங்க அளந்து பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா குத்தி விட்டுட்டீங்கன்னா போதும், தைக்கும்போது கரெக்டா இருக்கும். நீங்க இதையும் கட் பண்ணி விட்டுலாம். எல்லாமே நீங்க இப்படி கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இந்த பாருங்க, இந்த லைன் ஒரு பத்தியில இது முக்கியம், தேவைப்பட்டது. அதையே கட் பண்ணி விட்டுறணும். லைனை தான் கட் பண்ணி விடணும். ஏன்னா அது ஸ்ட்ரைட்டா வருது பாருங்க. இதை நீங்க மடக்கி பிடிச்சிட்டீங்கன்னாலே நீங்க மடக்கினதுக்கு அப்புறம் கூட நாங்க 1.5 பாத்துக்கலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்பவுமே இதுல 1.5 இதுல 1.5 எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அதையும் கட் பண்ணிடலாம். இதே ஒரு கட் பண்ணிடலாம். பிளவுஸை பொறுத்தவரை பேக் சைடுல வேற எல்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்ல தான் தைக்கிறதா இருந்தாலும் சரிதான், கட் பண்றதா இருந்தாலும் சரிதான். நீங்க இங்கதான் உங்களுடைய வேலையே இங்கதான். இங்க கரெக்டா இருந்தாலே போதும், இந்த பிளவுஸ் கரெக்டா இருக்கும். அதனால நீங்க பத்தியெல்லாம் நான் எப்படி கட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த சென்டர்ல இருந்து லைன் போட்டிருக்கேன். அந்த லைன்ல தான் இந்த ஃப்ரண்ட் டாட் வரும். இந்த ஃப்ரண்ட் டாட் மெயின் டாட் நீங்க கரெக்டா பிடிச்சீங்கல்ல, இந்த அளவெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்ல தான் வரும். அப்ப இது நீங்க இங்க தள்ளி பிடிச்சீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல பிடிக்கும்போது இது மாறி தானே வரும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பிடிக்கக்கூடிய நான் சொன்ன ஒவ்வொரு அளவையும் கவனிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டாட் இதெல்லாம் நீங்க மார்க் பண்ணணும். நம்ம பட்டி உங்களுக்கு
எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லி தரேன். அதுக்கு பேக் சைட்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த அளவு எடுக்கணும். பட்டியுமே 2-3 விதம் உண்டு. உங்களுக்கு ஈஸியான ஒரு பட்டி தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியா இருக்கிறத நம்ம படிச்சா மட்டும்தான் கஷ்டமா இருக்கிறதெல்லாம் புரியும். அதுக்காக தான். இப்ப 2 பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு 2 ஜாயிண்ட் இப்படி ஒன்னா வைங்க. வச்சுட்டு இந்த கேப்ல தானே நமக்கு பட்டி தேவைப்படும். இப்ப இந்த பட்டிக்கு உயரம் இதுல எடுத்தா போதும். 4 இன்ச்சு இருக்கு. நீங்க ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துருங்க. ஏன்னா இது ஈஸியானதுக்குனாலதான் இந்த மெத்தல சொல்றேன். 1/2 இன்ச்சு சேர்த்து உயரம் 4 பார்த்தோமா, 1/2 இன்ச்சு சேர்த்து. இந்த நீளம் நீங்க இதையே வச்சிடுங்க. புதுசா வைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப 12 இருக்கா, இதுல ஒரு 1 இன்ச்சு குறைச்சி 11 கூட எடுக்கலாம். இங்க 11 எடுக்க அந்த எடுங்க. இல்லைன்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம், இந்த நீளத்தை நீங்க அப்படியே கூட எடுத்துக்கிடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, தப்பெல்லாம் வராது, பயப்படாம எடுங்க. நம்ம இந்த வளைவு கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, இதுலயே எடுக்கலாம். ஆனா உங்களுக்கு நான் அப்படி சொல்லிருந்தா உங்களுக்கு கஷ்டம் போல இருக்கும். அதனால நான் உங்களுக்கு கரெக்டா சொல்லி தந்துறேன். இப்ப நாம இதே லேசா கிராஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அது நீங்க பழகுன பிறகு உங்களுக்கு புரியும்ல, அப்ப நீங்களே எல்லாம் மாறிடுவீங்க. புதுசா தைக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போ உங்களுக்கு எல்லாம் மனசுக்குள்ள வந்துடும். இது இவ்வளவுதான் வரும், அது இவ்வளவுதான் வரும் அப்படின்னு தெரியும். அதனால இப்ப இதே மெத்தட்ல தைங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம உயரம் 4.5 எடுத்தோம். நமக்கு தேவை பட்டிக்கு 4, நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 4.5 எடுத்திருக்கோம். இது 12 தான், 12 இருக்கு. இந்த 12 அப்படியே இருக்கட்டும், நீங்க போட்டு மூளையே குழப்ப வேண்டாம். அதனால 4.5 மட்டும் நம்ம வச்சுட்டு இதுக்கு லைன் போட்டுடலாம். இல்ல அப்படி வேணும்னா நமக்கு இதுல 1 இன்ச்சை குறைச்சு வேணும். ஏன்னா துணி பிறகு மெயின் கிளாத்ல துணி பார்த்தலன்னா இதே நீளத்துக்கு நம்ம துணி எடுக்கணும். அதுக்கு 1 இன்ச்சை குறைச்சி விடுங்க. 11 சுற்றளவு நம்ம 12 எடுத்தோம். இப்ப இதுக்கு நம்ம 11 தான் எடுத்துருக்கோம். 1 இன்ச்சை குறைச்சி எடுத்தாச்சு. இனி இதை நம்ம கட் பண்ணி தனியா எடுத்துக்கலாம். பிளவுஸுக்கு வேலை கட் பண்றதுக்கும் நேரம் ஆகாது, ஃப்ரண்ட்ல தான், பேக்ல நேரம் ஆகாது. இனி இப்ப நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இதுல இருந்து 3 இன்ச்சுல ஒரு மார்க் பண்ணுங்க. அது கீழே இது ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வைக்கலாம். 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு மேல எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். நான் இப்ப இதுல 3/4 இன்ச்சு தான் வச்சிருக்கேன். இந்த லைன்ல இந்த 3/4 இன்ச்சு இருக்கு பாருங்க, இதுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டா போங்க. போயிட்டு அப்படியே கொஞ்சமா மேலதான் போனோம், கீழே வரக்கூடாது. இதுல இருந்து தொடங்கணும்னா அப்படி மேல போயிடணும். மேல அப்படி ஸ்லோவா போய் இங்க கொஞ்சம் இடம் நேரா தான் வரணும். ஏன்னா நம்ம ஜாயிண்ட் இதுல வரலாம், இதுல வரலாம், இதுல வரலாம். அப்ப இது ஒரே அளவு இருந்தாதான் நமக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வரும். இந்த இடம் தான் நமக்கு குழிவான இடம். நம்ம பட்டி வைக்கக்கூடிய இடம். இவ்வளவு இடமா இருந்தா நம்ம குழிவா வரணும். அதுக்காக தான் நம்ம இப்படி வரைஞ்சி வச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா இது வரைஞ்சது அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்றோம், நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, இதுல ஒரு ஊக்கு போட்டு விடுங்க. ஊக்கு போட்டுட்டு அதை இப்படி திருப்புங்க. இப்படி திருப்பி இப்படி வைங்க. இதை மடக்கி இதுல ஊக்கு போட்டோன்னா நமக்கு இது தச்சது மாதிரி தெரியுமா. அதை அப்படியே நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டுக்கும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி 1/4 இன்ச்சு விட்டுருங்க. கொஞ்சம் முன்னப்புறம் வரவங்கள இப்படி 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்படி இதை வச்சுட்டு நீங்க இப்படி மார்க் பண்ணாலும் உங்களுக்கு அதே அளவு தான் வரும். வருங்க.